கருணை வடிவமே சாய்நாதனே. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பின் சாய் உறவுகளே, மங்களகரமாக விடிந்த இந்நாள் முழுவதும் மங்களம் சேர்த்து மங்கள செய்திகளையும் கொண்டு வந்து நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் நாளாகவே அமையும். சொல்லுக்கு ஒரு அற்புத சக்தி உண்டு. ஆம், சாய்பாபா என்ற இந்த மந்திர சொல்லின் சாய் என்ற சொல்லுக்கு சாக்ஷாத் கடவுள் என்ற அர்த்தம் உண்டு. சாய்பாபாவின் சக்தி என்பது அபாரமானது. எதையும் எந்த நேரத்திலும் தன் பக்தர்களுக்காக செய்து முடிக்கும் அற்புத சக்தி அது. நம் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆறுதல் மொழி சொல்லி அதை தீர்க்கும் நம் சாயப்பா நம் பணம் சார்ந்த பிரச்சனைகளில் நம்மை கைவிடுவாரா என்ன? நம் சாயப்பா நம் பணம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து நம்மை விடுவிக்க ஒரு சக்தி வாய்ந்த வழியை நமக்கு காண்பித்திருக்கிறார். நாம் உழைக்காமல் சேர்க்கும் செல்வம் நிலைக்காது. ஆனால் நாம் எவ்வளவு கடுமையாக உழைத்தும் செல்வம் தங்குவதில்லையே என ஏங்கும் உழைப்பாளிகள் ஏராளம் இங்கு. அவ்வாறு நேர்மையாக உழைப்பவர்களுக்கு அவர்களிடம் செல்வம் தங்குவதற்கான சக்தி வாய்ந்த ஸ்ரீ சாய் மந்திரம் ஒன்று உள்ளது. அது செல்வம் சேர்க்கும் ஸ்ரீ சாய் மந்திரம். அதை தெரிந்து கொள்வதற்கு முன் சாயப்பா வறுமையில் உலர்ந்த தன் பக்தரின் பணத்தை பன்மடங்காக உயர்த்தி கொடுத்த அற்புதத்தை பார்க்கலாம். சாயப்பா இந்த பூ உலகில் இருந்த காலத்தில் அவர் ஷீரடியில் பல காலம் தங்கியிருந்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அவர் அப்படி தங்கி இருந்த காலத்தில் பாபாவை சந்தித்து அவரின் அருள் பெற பலர் வருவது வழக்கம். அப்படி வருபவர்களிடம் அவரவர் சக்திக்கு ஏற்றவாறு பாபா அவர்களிடம் காணிக்கை வாங்குவாராம். துறவியான சாய்பாபா ஏன் இப்படி மக்களிடம் காணிக்கை வாங்குகிறார்? இந்த பணத்தை வைத்து அவர் அப்படி என்னதான் செய்ய போகிறார் என்ற சந்தேகம் அப்போது பலருக்கும் இருந்து வந்ததாம். ஆனால் நம் சாயப்பா அவர் பெற்ற பணத்தை ஒரு நாளும் தனக்காக சேர்த்து வைத்ததே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் இறைப்பணிக்காக அவர் அந்த காசை செலவிட்டு கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் பாபாவை சந்திக்க வேண்டுமானால் நிச்சயம் குருதட்சணை வைத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை கூட வந்தது. சில நேரங்களில் சிலரிடம் பாபா தட்சிணையையும் மறுக்கவும் செய்தார். கர்வத்தோடு வரும் பணக்காரர்களிடம் அவர்கள் கொண்டு வரும் அனைத்து பணங்களையும் தட்சிணையாக பெற்று அவர்களின் கர்வத்தை அழிக்கவும் செய்தார். பாபா தன்னுடைய பக்தர்களிடம் பணம் பெற்றதற்கு பின் பல ரகசியங்கள் ஒளிந்திருந்தது. ஒரு முறை கன்பத் ராவ் என்ற புகழ்பெற்ற மராட்டி நடிகர் ஒருவர் பாபாவிடம் சென்றார். பாபா அவரிடம் இருந்த அனைத்து பணத்தையும் தட்சிணையாக பெற்றுக்கொண்டு அவரை அனுப்பிவிட்டாராம். ஆனால் சில நாட்களிலேயே அவருக்கு அந்த பணம் 10 மடங்காக திரும்பி கிடைத்ததென்று அந்த நடிகர் தன் அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். சில ஏழைகளிடம் அவர் கட்டாயமாக தட்சணை வைத்தே ஆக வேண்டும் என்று கூறியதும் உண்டு. ஆனால் சில நாட்களுக்கு பின் அவர்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடந்ததை அவர்கள் உணர ஆரம்பித்தனர். இதற்கு காரணம் தட்சணைகளின் மூலம் பாபா அவர்களின் கிரகதோஷத்தை போக்கினார். அதனால் அவர்களின் வாழ்வில் நன்மைகள் நடந்தது என்று நம்பப்படுகிறது. சாயப்பாவிற்கு குரு தட்சணையாக 1 ரூபாய் கொடுத்தாலும் போதும். அதை பல மடங்காக பெருக்கி நம் கரங்களிலேயே திருப்பி சேர்த்து விடுவார். நாம் நம் சாய்பாபாவிற்கு கொடுக்கும் காணிக்கைகள் மூலம் நம் கர்ம வினைகளையும் நம் பாவங்களையும் அவர் தாம் ஏற்கிறார். இன்றளவும் சாய்பாபா கோவிலில் உள்ள உண்டியலில் நாம் 1 ரூபாய் போட்டால் அது நமக்கு 10 ரூபாயாக திரும்பி வரும் என்ற நம்பிக்கை சாய் பக்தர்களிடம் உள்ளது. ஆக நாம் பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனைகளில் சூழ்ந்து இருக்கும்போது, வழி தெரியாமல் சிக்கி தவிக்கும் போதும் மனதார நம் சாயப்பாவை பிரார்த்தனை செய்து நம் சக்திக்கு ஏற்ற தட்சணையை சாய்பாபாவிற்கு கொடுப்போம். அது 1 ரூபாய் நாணயமாக இருந்தாலும் கூட போதும். நம் சாயப்பா அதை மனதார ஏற்றுக்கொண்டு பல வழிகளில் நம் பணப்பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். இதோ நமது உழைப்பிற்கான செல்வம் நம்மிடம் சேர்ந்து செழித்து பெருக ஸ்ரீ சாய் மந்திரம். ஓம் சாய் சர்வ சக்திமானாய் நமக. ஓம் ஸ்ரீ காலாதீத்தே நமக. ஓம் ஸ்ரீ மிருத்யுஞ்சய் நமக. ஓம் ஸ்ரீ ஆரோக்கிய சம்தே நமக. இந்த மந்திரங்களை தினமும் விளக்கேற்றி காலை
மாலை 11 முறை என சொல்லி வர நிச்சயம் வாழ்வும் மேன்மையுறும். இதை உறுதியான நம்பிக்கையோடு தினமும் சொல்லி வர நம் கடன் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் அனைத்தும் விலகி செல்வ செழிப்போடு சாய் குழந்தைகளாக மகிழ்ச்சியான எதிர்காலம் நிச்சயம் பெறலாம். நம்பிக்கைதான் அனைத்திற்கும் அடித்தளம். செல்வம் சேர்க்கும் ஸ்ரீ சாய் மந்திரத்தை தினமும் உறுதியான நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள். உங்கள் கடன், பணப்பிரச்சனைகள் தீர்ந்தது என்ற நற்செய்திக்காக நானும் காத்திருக்கிறேன். இன்று உனக்கான சாய் அப்பாவின் சத்திய வாக்கு. என் அன்பின் பிரியமே, அடியவர்களுக்கு ஒற்றைப்படை எண்ணில் தானம் செய்யவும். அதன் பலன் வருடம் முழுவதும் நீடிக்கும். தானத்தின் அளவை அவரவர் சக்திக்கு ஏற்றபடி கொள்ளலாம். விரைவில் உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உன் சாயப்பா நான் இருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.